LGலேருந்து V40 Thinq அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. LGலேருந்து V40 Thinq அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோனை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா. ஸோ முதல்ல ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பில்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நமக்கு கிளாஸ் பேனலில் செஞ்சுருக்காங்க, அதாவது கார்னிங் உள்ள கிளாஸ் 5ஆல். இந்த ஃபோனுக்கு IP68 சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இது வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபாக இருக்குது. அதாவது 1.5 மீட்டர் கீழே தண்ணிக்குள்ளே போனாலும் இந்த ஃபோனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த ஃபோன் வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட், அதாவது 810G கம்ப்ளைண்ட்டால் வர்ற காரணத்தினால நமக்கு ரொம்ப ஃபோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக உடையாது. டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து 6.4 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1440 × 3120 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. PP டென்சிட்டி பொறுத்தவரையும் 537 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 5ஓட சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன், அதாவது HDR10 கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போவுமே தெரிஞ்சிட்டு இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட சிப்செட்டை பற்றி பேசும்போது இல்லை Qualcomm Snapdragon 845 octa-core சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.7 GHz Cairo 385 கோல்ட்லையும், 4 கோர்ஸ் வந்து 1.7 GHz Cairo 385 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 630 GPU இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்கிறனால ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். இது டெடிகேட்டட் சிம்மாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசலாம். ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் மொதல் கேமரா நமக்கு 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.5 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 27mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 ஆக்சிஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் பிக்சல் பேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து நமக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.0 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. மூணாவது கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.0 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இல்லை. இந்த மூணாவது லென்ஸ் வந்து நமக்கு ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸை கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சரிங் நமக்கு 4K ரெசல்யூஷனில் 60 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். 1080p ஃபுட்டேஜ் வந்து 240 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ரெக்கார்டிங், அதாவது சவுண்ட் குவாலிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால வீடியோ கேப்சரிங் வந்து எந்த விதமான லேகினஸ் இல்லாமல் ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உலகின் முதல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸை பொறுத்தவரை 107 டிகிரிஸ்லையும், மெயின் கேமரா வந்து 78 டிகிரிஸ்லையும், டெலிஃபோட்டோ லென்ஸ் 45 டிகிரிஸ்லையும் வந்து கேப்சர் பண்ணும். இது போக இதில் வந்து ட்ரிபிள் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை 3 கேமராவும் அட் அ டைமில் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து ஜிஃபாவோ இல்லை வீடியோவோ இமேஜை வந்து வெளியே வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக எடுக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அதை குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கிறதுனால 50% ஆஃப் சார்ஜ் வந்து வெறும் 36 நிமிடத்தில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் USB Type-C 3.1 வெர்ஷன் ரிவர்சிபிள் கனெக்டராக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்தவரையும் 5.1 இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக DTX சரவுண்ட் சவுண்டோட சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. OS பற்றி பார்க்கும்போது இதில் Android Oreo 8.1 ரன் ஆகுது. அதாவது LGயோட கஸ்டம் UI-யான UX 7.0 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது, அரோரா பிளாக் மற்றும் மொராக்கன் ப்ளூ. ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இந்த ஃபோனோட விலை வந்து $900 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியாவில் வந்து இதோட மதிப்பு வந்து 66,650 ரூபா வருது. ஸோ இந்தியாவில் இது சேலுக்கு வரும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து இதுக்கு சேலுக்கு வரதா இருக்குது. ஒரு வேளை வந்து ஆன்லைனில் வந்துச்சுன்னா இதோட பைனோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் வரக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.